வெக்கமான சூடு சொரணை இருந்தால் நீ அந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாதுடா அப்படிங்கிற ஒரு வசனம் சினிமாவில் எல்லாம் கேட்டிருப்போம், நிஜ வாழ்க்கையிலையும் கேட்டிருப்போம். இந்த 3 விஷயம் ரொம்ப சூடான விஷயம். இந்த 3 விஷயம் நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் தூக்கி வச்சிட்ருக்கக்கூடிய விஷயம். இந்த 3 விஷயம் நம்மளை சாக்கடைக்குள்ளே தள்ளுற விஷயமாகவும் இருக்குது. இந்த வெக்கமான ரோசம் 3க்கும் ஈகோவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ்காரனுக்கு ஈகோ, நம்மளை போல் தமிழில் உள்ள ஆளுக்கு படிக்காதவங்களுக்கு இந்த வெக்கமான ரோசம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏன் இந்த இடத்துல இது 3 விஷயத்தை பற்றி நான் முக்கியமாக பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம தோற்று போகிறதும், ஒரு பொருள் கிடைக்காம ஏமாந்து போகிறதும் ரெண்டும் நம்ம சகிச்சுக்க முடியறதில்ல. இந்த 2 விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்துருந்தோம்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்போம். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தோற்று போயிருந்தோம்னா, கேவலமாக தோற்று போயிருந்தோம்னா, கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணை பார்க்காம இருந்திருந்தோம்னா, ஈகோ பார்க்காம இருந்திருந்தோம்னா சரி பரவாயில்லன்னு தொடச்சிட்டு அடுத்த நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு இதில் நம்ம தாண்டி போயிருப்போம். அதே மாதிரி தான் ஏமாற்றம்ங்கிறது 5 ரூபா 10 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாய் தொலைச்சிட்டு போகிறதில்ல. அதில் எல்லாம் பெருசாக நினைக்க மாட்டோம். சரி நமக்கு நேரம் சரியில்லை, எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, மறுபடியும் அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினா காசு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயிடுறோம். ஆனால் நம்மளுடைய மனசையோ, நம்மளுடைய அந்தஸ்தையோ, நம்மளுடைய ஒரு வேலையினோட பதவியவோ இழக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஏமாற்றம் இருக்குது இல்லைங்களா, அது சில பேர் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. இந்த வெக்கம் ரோசம் உள்ள ஈகோ உள்ள ஆளுங்க ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த 3 விஷயத்தையும் எங்கே விட்டுக்கணும், எங்கே விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சுயமரியாதைக்கும், உங்களுடைய ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கும், உங்களுடைய ஒரு சுயசார்பு வாழ்க்கைக்கும் ஒரு சேலஞ்சு வர்றப்போ இந்த வெக்கமான ரோசத்தை விட்டுட்டு வரக்கூடாது. விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அடையாளம் இந்த சமுதாயத்தில் மாறிப்போகும். ஆனால் சில நேரத்தில் உங்களை நோண்டி பார்க்குறதுக்காக சில தோல்விகளும் ஏமாற்றங்களும் நடக்கிறப்போ இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்டா, இதை விட பெரிய அடியெல்லாம் தாங்கிட்டு வந்தவன் தான் நான், இந்த அடியும் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு எட்டி நீங்கள் குதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அடுத்த வெற்றியை நோக்கி போவீங்கன்னு அர்த்தம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் எங்கே விடணும், இந்த 3 விஷயத்தை நீங்கள் எங்கே கையில் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெச்சூரிட்டி மட்டும்தான் வேணும். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தீயாக இருந்தீங்கன்னா எங்கே விடணும் எங்கே விடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. வெற்றி உங்களுக்கு தான். விடுறதுக்கும் விடாததுக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கணும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.